அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவளமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ். நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல். இந்த பதிவினில் ரிஸ்கை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு சூறாவினை குறித்து தெரிந்து கொள்வோம். குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சூறாவுக்கும் ஒவ்வொரு மகிமை உண்டு. அதே போன்று ரிஸ்கை அதிகப்படுத்தி தருவதற்கென சூறாக்கள் இருக்கின்றது. மேலும் இதை ஓதினால் எமக்கு ரிஸ்கை அல்லாஹ் அதிகப்படுத்தி தருவான். ஒரு சகோதரியினுடைய வாழ்க்கை சம்பவத்தினை தெரிந்து கொள்வோம். அதாவது அவளுடைய குடும்பம் சாதாரண வர்க்கத்தில் உள்ள நடுத்தர குடும்பம். அதிகளவு பணம் இல்லை என்றாலும் கடன் இல்லை என்ற நிலையிலேயே சென்று கொண்டிருந்தது. திடீரென ஏற்பட்ட மருத்துவ செலவினால் அதிகம் கடன்பட வேண்டி இருந்தது. மேலும் தொழிலிலும் பயங்கர நஷ்டம். என்ன செய்வதென்றே மிகவும் குழப்பத்தில் இருந்தார்களாம். கடனை கொடுத்தவர்களெல்லாம் கழுத்தை பிடிக்க கடனை செலுத்த முடியாமலும் மேலும் தொழிலிலும் போதிய வருமானம் இல்லாமலும் இருந்தது. ஆனால் அல்லாஹ் இந்த நேரத்தில் நிச்சயமாக உதவி செய்வான். இந்த நிலைமையை மாற்றி அமைப்பான். இந்த நேரத்தில் நிச்சயமாக உதவி செய்வான். கடன்களை நீக்குவதற்கான வழியினை காட்டித் தருவான். இந்த நிலைமையை மாற்றி அமைப்பான் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் இருந்தார்கள். அப்போது அவர்கள் ஐவேளை தொழுகையையும் முறையாக தொழுது வந்தார்கள். அதன் மூலமாக அல்லாஹ்விடம் துஆக்கள் கேட்டு இதன் மூலமாகவே வாழ்க்கை பயணம் சென்று கொண்டு இருக்கின்றது. ஒரு முறை ஒரு விருந்தினருடைய வீட்டுக்கு சென்றபோது ஒரு புத்தகம் ஒன்றை கண்டார்கள். அந்த புத்தகத்தினை எடுத்து வாசித்தார்கள். அதில் இடையிலேயே அந்த சூறாவினை பற்றி குறிப்பிட்டு இருந்திருக்கின்றது. இந்த சூறாவினை ஒவ்வொரு நாளும் 7 முறை ஓதி வருகின்ற போது நிச்சயமாக அல்லாஹ்வின் ரிஸ்க் அதிகமாக கிடைக்கும் என்று கூறப்பட்டிருந்தது. இதற்கு முன்னர் அதனை போன்ற வாக்கியங்களை பார்த்ததில்லையாம். இந்த சூறாவினை ஓதினால் எம்முடைய ரிஸ்கில் பரக்கத் கிடைக்கின்றது. அல்லாஹ்வே அதிகமாக ரிஸ்கை அள்ளித் தருபவனும் மேலும் குறைத்து கொடுப்பவனும் ஆவான். அவ்வாறே இந்த சூறாவினை ஓதுவதன் மூலமாக ரிஸ்கை மேலும் அதிகப்படுத்தி தருவான். இருப்பினும் அந்த சூறா இருந்த பதிவு மனதில் ஆழமாக பதிந்ததுடன் மனித உள்ளம் தானே, நாமும் ஓதி பார்ப்போம் என்று ஒரு நாளைக்கு 7 முறை தானே, மேலும் இதை ஓதுவதனால் எந்த பாவமும் வரப்போவதில்லை, மாறாக குர்ஆன் ஓதியதற்கான நன்மை எழுதப்பட போகின்றது. இருந்தாலும் நாமும் இதை முயற்சி செய்து பார்ப்போம் என்று அன்று முதல் இந்த சூறாவினை ஒவ்வொரு நாளும் 7 தடவைகள் ஃபஜர் தொழுகைக்கு பிறகு ஓதுவதற்கு ஆரம்பித்தார்கள். இதன் விளைவாக அந்த சூறா மனனமாகிவிட்டதுடன் அது மனதில் ஆழமாக பதிந்தும் விட்டதுவாம். அந்த சூறாவின் மூலமாக ஏன் ரிஸ்க் அதிகமாக கிடைக்கின்றது எனில், அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில அறிவுரைகளினை கூறிவிட்டு பின்னர் தஹஜ்ஜத் தொழுகையை பற்றியும் நரக வேதனை குறித்தும் ஃபிரௌனுடைய சமுதாயம் குறித்தும் சில வசனங்களை கூறியிருக்கின்றான். அதன் பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தஹஜ்ஜத் தொழுகை பற்றிய விரிவான விளக்கத்தை கொடுத்திருக்கின்றான். அந்த சூறாவின் தமிழ் அர்த்தத்தினை முழுமையாக விளங்கி எடுத்த பின்னர் அவர்கள் தஹஜ்ஜத்துடைய தொழுகையினை, அந்த சகோதரி ஐவேளை தொழுகையினையும் எவ்வாறு இடைவிடாது தொழுது வருகின்றார்களோ அதே போல தஹஜ்ஜத்துடைய தொழுகையினையும் வாழ்க்கையில் ஒரு அங்கமாக பேணி வந்தார்கள். மேலும் தஹஜ்ஜத்துடைய தொழுகையினை தொழுது அதன் மூலமாக துஆக்களை கேட்க வேண்டும் என்று உறுதிமொழியும் வைத்து கொண்டிருந்தார்கள்.
அன்று முதல் தஹஜ்ஜத்துடைய தொழுகையினை தொழும்போது சுஜூதுடைய நிலையில் அதிகம் அதிகம் துஆ கேட்டார்களாம். தஹஜ்ஜத்தில் கேட்கப்படக்கூடிய துஆக்கள் நிச்சயமாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான் என்று அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் கூறியிருக்கின்றார்கள். எனவே நீங்களும் சுஜூதில் துஆவினை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சிலருக்கு மனனம் செய்து வைத்துக்கொள்ளக்கூடிய மாபெரும் ஆற்றலை வழங்கியுள்ளான். குர்ஆனில் உள்ள சூறாக்களினை மனனம் செய்து வைத்திருப்போர்கள் இங்கு ஏராளமானவர்களாக இருக்கின்றார்கள். அதாவது சூறாக்களின் தமிழ் அர்த்தத்தை தெரிந்து வைத்துக்கொண்டு அதன் மூலமாக இலகுவாக அதிகமாக மனனம் செய்து வைத்துக்கொள்ள முடியுமாக இருக்கும். மேலும் அந்த சகோதரியும் அதிகம் குர்ஆனை மனனம் செய்து அதனை கொண்டு தஹஜ்ஜத்தில் சுஜூதுடைய நிலையில் அதிகம் சுஜூதுடைய நிலையில் துஆ செய்திருக்கின்றார்கள். வழமையான தொழுகையாகவும் ஐவேளை தொழுகையினையும் எவ்வாறு அதிகமாக தொழுது வந்தார்களோ அதே அளவு தஹஜ்ஜத்துடைய தொழுகையினையும் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து தொழுது வந்தார்கள். மேலும் சுஜூதிலே அதிகம் துஆவும் கேட்டு வந்தார்கள். இறைவா, உன்னையன்றி வேறு எவராலும் இந்த நிலையை எனக்கு மாற்றித்தர இயலாது. மனிதர்களிடம் நான் சென்று கேட்பதை விட நீயே சிறந்தவன். நீயே இந்நிலையினை முழுமையாக மாற்றி தருவாயாக. இந்த கடன்களை எனக்கு நீக்கிக் கொடு. என்னுடைய தொழிலிலும் எனக்கு விருத்தியினை ஏற்படுத்து. கடன் இல்லாத வாழ்க்கையினை எனக்கு தருவாயாக என்று அந்த சகோதரி அல்லாஹ்விடம் மன்றாடி துஆ செய்திருக்கின்றார்கள். அண்ட சராசரங்கள் அத்தனையும் படைத்து ஆட்சி செய்து கொண்டிருப்பவன் அல்லாஹ் ஒருவனே. அவனே அனைத்துக்கும் அதிபதி. அவன் நிச்சயமாக இந்நிலையை மாற்றியருள்வான். இந்நிலை நிச்சயமாக மாறும் என்று உறுதியான நம்பிக்கை வைத்து, மேலும் உன்னையன்றே எனக்கு வேறு எவரும் இந்நிலையினை மாற்றித்தர இயலாது. யா அல்லாஹ், கடனில்லாத வாழ்க்கையினை தந்தருள்வாயாக. எனது தொழிலை ரிஸ்கை அதிகப்படுத்தி கொடுத்தருள்வாயாக என்று இறைவனிடம் தொடர்ந்து தஹஜ்ஜத் தொழுகையினூடாக மன்றாடி வந்தார்கள். தஹஜ்ஜத்துடைய தொழுகையை பேணுதலாக தொழுது வந்தார்கள். அந்த சகோதரிக்கு அல்லாஹ் எதிர்பாராத வேளையில் எதிர்பாராத சந்தர்ப்பத்தில் அதிக அருளை புரிந்தான். மேலும் அனைத்து கடன்களையும் நீக்கிவிட்டானாம். மேலும் அதிக அளவில் தொழில் ரிஸ்கை அதிகப்படுத்தி கொடுத்தானாம். இப்போது கடனில்லை என்ற நிம்மதியான நிலைமையில் வாழ்ந்து வருகின்றார்கள். எவற்றையெல்லாம் நினைத்து அதிகம் கவலைப்பட்டு கொண்டிருந்தார்களோ அவை அனைத்துக்குமே அல்லாஹ் மகிழ்ச்சியினை வழங்கினானாம். இப்போது தொழிலிலும் நல்ல ஒரு அபிவிருத்தியினை பெற்றுக்கொண்டார்கள். மேலும் இந்த சூழ்நிலையை மாற்றி அமைத்து கொடுத்தவன் அல்லாஹ் ஒருவனே ஆவான். எனவே அவனிடம் நாமும் அதிகம் கேட்க வேண்டும். இத்தனை சிறப்புகளையும் பெற்றுத்தந்த அந்த சூரா எதுவெனில் அதுதான் சூரா முஸம்மில், அத்தியாயம் 73. இந்த சூறாவினை ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பிறகு அல்லது மஹ்ரீபுடைய தொழுகை வரையிலும் 7 முறை ஓதி வர வேண்டும். மேலும் தஹஜ்ஜத்துடைய தொழுகையினையும் தொடர்ந்து தொழுது வரக்கூடிய நட்பாக்கியத்தை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள். மேலும் உங்களுடைய மேலான துவாக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும். உங்கள் ஆதரவுகளுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.